அல்லாஹுடைய படைப்புகளுள் மிக உறுதியானதும் முக்கியமானதுமான ஒரு படைப்பு மரணமாகும். ஆனால் இந்த மௌத் மறுமையிலே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிற போது நரகத்திலே நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற பல தண்டனைகளை பற்றி சொல்லுகிறார். அதிலே அவர்களுக்கு சூடேற்றப்பட்ட நீர் கொடுக்கப்படும். அந்த நீர் எப்படின்னால், அவர்கள் அந்த தண்ணீரை முகத்துக்கு கிட்டே கொண்டு சென்றால் அவருடைய முகம் பொசுங்கிவிடும். நஅூது பில்லாஹ். ஆனால் தாகம் தாங்க முடியாமல் அவர்கள் குடிப்பார்கள். குடித்தால் அவர்களுடைய வயிற்றில் உள்ள குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாகிவிடும். அவருடைய குடல் எல்லாம் துண்டு துண்டாகிவிடும். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த கொடிய நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதே போல அவர்கள் பசிக்கிறது எனும் போது இந்த நரகவாசிகளுடைய உடம்பில் இருந்து வடியக்கூடிய சீழ், இரத்தம் என்பன அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். குடிப்பார்கள், ஆனால் உள்ள போகாது. அதை குடிப்பாங்க. எப்படி குடிக்கிறார்? இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யஅதீஹில் மௌத்து மின் குல்லி மகான் வமா ஹுவ பிமய்யித். அவனுக்கு எல்லா பக்கத்தாலும் மௌத்து வரும், ஆனால் மௌத்தாக மாட்டான். நரகத்தில் மௌத்து கிடையாது. அதே போல சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டால் அவர்களை வாலிபர்களாகவே அல்லாஹ் வைப்பான். அவர்களுக்கு அங்கு முதுமை கிடையாது, நோய் கிடையாது, டயர்ட் கிடையாது, சுறுசுறுப்பாக வாலிபர்களாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் ஒரு ஆட்டு வடிவத்தில் மௌத் கொண்டு வரப்பட்டு அறுக்கப்பட்டு விடும். ஒரு ஆட்டு வடிவத்தில் மரணம் கொண்டு வரப்பட்டு அறுக்கப்பட்டு விடும். சுவர்க்கவாசிகளுக்கு மௌத் இல்லை என்று சொன்னார்கள். எனவே இந்த உலகத்தில் நிச்சயமாக்கப்பட்ட மௌத், எல்லோருக்கும் உறுதியாக இருக்கிற மௌத் மறுமையிலே கிடையாது. மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடிய நரக நெருப்பிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஆக்க வேண்டும். அப்படி ஆக வேண்டும் என்றால் நம் மௌத்தாகிற போது நம்முடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ அவர் சுவர்க்கம் செல்லுவார். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மரண தருவாயில் வர வேண்டும் என்றால் உயிரோடு இருக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக சொல்ல வேண்டும். குறிப்பாக காலையிலே 100 தடவைகள் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது தெரியாத ஒரு சின்ன பிள்ளை கூட இந்த இடத்துல இருக்காது. இந்த கலிமா தெரியாத ஒரு குழந்தை கூட இந்த மஸ்ஜிதுக்குள்ள இருக்காது. எல்லோருக்கும் தெரியும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று காலையில் 100 தடவை சொல்வது. இப்படி சொன்னால் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தவன். சுப்ஹானல்லாஹ். அவனை விட சிறந்த நிலையில் யாரும் வரமாட்டார். ஒன்று. இரண்டாவதாக 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை கொடுக்கிறார். 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை கொடுக்கிறார். 3 10 நன்மைகள் அவனுக்கு 100 நன்மைகள் அவனுக்கு எழுதப்படுகிறது. 4 100 பாவங்கள் அவனுக்கு அழிக்கப்படுகிறது. அவனுடைய ரெக்கார்டில் இருந்து 100 பாவங்கள் அழிக்கப்படுகிறது. 5 அன்று மாலையாகும் வரைக்கும் ஷைத்தானுடைய எந்த தீண்டுதலும் இல்லாமல், எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படி சிறப்பான ஒரு கலிமா தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சுபஹு தொழுதுட்டு இருந்து இந்த கலிமாவை ஓதினால் அல்லாஹ்வுடைய உதவியால 7 to 10 நிமிடங்களுக்குள் ஓதி முடிக்கலாம். இந்த 100 தடவை சொல்றதுக்கு கொஞ்சம் வேகமாக சொன்னோம் என்றால் ஒரு 7-8 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஒரு அளவு அமைதியா சொன்னோம் என்றால் 10. இன்னும் ரிலாக்ஸா சொல்ல விரும்பினா அதோட கூட டைம் எடுக்கு. ஒரு 10 நிமிடம். டெய்லி நம்ம இதை சொல்லி வரும்போது நம்முடைய சக்கராத் நிலையிலும் அது வரும். அல்லாஹ்வுடைய சுன்னத் அதுதான்.
ஆனா சுப்ஹானல்லாஹ் இதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு விருப்பம் வருதில்லை, ஏனென்று தான் புரியல. சுபோ தொழுதோடனே ஓடி போறோம், தொழக்கூடியவர்கள். தொழாம ஒரு கூட்டம் இல்ல, பெரும்பாலானவர்கள் தொழாம அப்படி வீட்டையே படுத்துட்டு இருக்கிறாங்க, காதுக்குள்ள சேத்தான் சிறுநீர் கழித்து கொண்டு, அது வேற விஷயம். நம்ம என்ன பேசுறது, நம்முடைய பாசத்திற்குரிய ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் கவனம் செலுத்துகிற சகோதரர்களை பற்றி. தொழுதுட்டு வெளியே போகும்போது யாராவது ஒரு சலான் சொன்னா, இரவு அவர் பார்த்த ஒரு செய்தியை பேசிட்டு போறதுக்கு 7 மணி ஆகும். பெட்ரோலுக்கு விலை குறைஞ்சது கூடினது, காருக்கு விலை குறைஞ்சது கூடினது. ஆனால் பள்ளிக்குள்ள ஒரு 7 நிமிஷம் இருந்து இந்த கலிமாவை ஓதுவதற்கு எனக்கு ஏன் மனம் வராமல் இருக்கிறது என்று கூட கவலைப்படாமல் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம மாறி இருக்கிறோம் என்றால் நம்முடைய நிலை என்ன சகோதரர்களே? அல்லாஹ் தான் எனக்கும் உங்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்க வேண்டும். எனவே நரகத்திலும் மௌத்தில்லை, சுவர்க்கத்திலும் மௌத்தில்லை. இந்த உலகத்தில் மௌத் நிச்சயமானது. எப்ப வரும் என்பதும் யாருக்கும் தெரியாது. நம்ம மௌத்தாகும் போது உலகம் நம்மை மிஸ் பண்ண வேண்டும், நம்முடைய குடும்பம் நம்மை மிஸ் பண்ண வேண்டும், நம்முடைய ஜமாத் நம்மை மிஸ் பண்ண வேண்டும், நம்மோடு தொழுத சகோதரர்கள் நம்மை மிஸ் பண்ண வேண்டும். அப்படி நம்ம மௌத்தானால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த மௌத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும். வெற்றியாளனுடைய மௌத். யாரெல்லாம் நம்ம மௌத்தானதுக்கு பிறகு தொலைந்தான், போனான், அழிந்தான், இப்பதான் ரிலாக்ஸாக இருக்கிறது, இப்போ ஒரு சந்தோஷம் என்று மனதால் நினைத்தாலேயே நம்முடைய மௌத் கெட்ட மௌத்தாக ஆகிவிடும். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.